ஹாய், குட் மார்னிங். யாருக்கெல்லாம் மார்னிங் எந்திச்சோனே ஆயில் புல்லிங் பண்ணுற பழக்கம் இருக்கு, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருங்க. நான் கொஞ்ச நாள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. உங்களோட டெய்லி ருட்டீன்ஸில் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்பூன் ஆயில் இருந்தாலே போதும். நம்மளோட டென்டல் ஹெல்த்தை ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். லாஸ்ட் வீக் வந்து 6 வீக்னால யாராலையுமே வாங்கி வச்சிருந்த வாட்டர்மெலன் சாப்பிட முடியல. அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 2-3 டேஸ் வர மாதிரி நான் ஜூஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இன்னும் 1 டே விட்டாலும் அது கெட்டு போயிடும். இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் நீர் தோசை தான் பண்ண போகிறேன். இதோட ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிள். ஓவர் நைட் வந்து இட்லி அரிசி இல்லைனா ரேஷன் அரிசி ஊற வச்சுக்கணும். தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். தேவையான உப்பு சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல் பேனில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. நீர் தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நிறைய தேங்காய் அரைச்சி போட்ட இல்லை சுண்டல் குழம்பு இல்லைன்னா நான்வெஜ்ஜில் கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.